இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் உடல் ரோமில் உள்ள சாண்டா மரியா மாக்கியோர் பசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. உலகம் முழுவதும் பலரால் நேசிக்கப்பட்ட போப் ஆண்டவரின் இறுதிச் சடங்கில் 164 நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டு பிரதிநிதிகளும் 2,50,000 பொதுமக்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய பின் அவரது உடல் ரோமின் சாண்டா மரியா மாக்கியோர் பசிலிக்காவில் பிரார்த்தனைகளுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பொய்களை சொல்லி ஆட்சியை பிடிப்பது தமிழகத்தில் இனிமேல் நடக்காது என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கில் பேசிய தவிக தலைவர் விஜய், இந்த கூட்டம் என்பது வெறும் ஓட்டுக்காக நடத்தப்பட்டது அல்ல என்று கூறினார். நடப்பது பூத் கமிட்டி கூட்டமா இல்லை விழாவா என்று தோன்றுவதாக கூறியவர், தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வர நினைப்பதே மக்கள் நலனுக்காக மட்டுமே என்று தெரிவித்தார். சென்னையில் இருந்து தனி விமானம் மூலம் கோவை சென்ற விஜய்க்கு கட்சி தொண்டர்கள் மற்றும் அவரது ரசிகர்கள் திரண்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் திறந்த வேனில் ஏறிய விஜய் தொண்டர்களுக்கு கையசைத்தபடியே ஊர்வலமாக சென்றார். தொண்டர்கள் மாலைகளையும் கட்சி கொடிகளையும் அவர் மீது வீசினர். தொண்டர்களின் கூட்டத்தில் விஜயின் வாகனம் மெல்ல மெல்ல ஊர்ந்தபடி சென்றது. தமிழக சட்டப்பேரவையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்யவிருந்த சட்ட முன்வடிவை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில் குற்றவாளிகளின் அபாயகரமான நடவடிக்கைகளை தடுக்கும் விதமாக சட்ட திருத்த மசோதாவை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய உள்ளதாக நிகழ்ச்சி நிரலில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் சட்ட முன்வடிவை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இலாக்கா திரும்ப பெறப்பட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. சிவகாசி பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளிகள் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகாசி அருகே நெடுங்குளத்தில் ஜெய்சங்கர் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இங்கு 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த போது மூலப்பொருளில் உராய்வு ஏற்பட்டு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் சேதமடைந்திருந்த நிலையில் தொழிலாளர்கள் 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் அருகே கோவில் திருவிழாவில் பட்டாசு வெடித்து உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிவாரண நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திமுக ஆட்சியில் கோவில் திருவிழாக்களில் உரிய நெறிமுறைகள் பின்பற்றப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். முறையான பாதுகாப்பும் கொடுப்பதில்லை என்பதால் இதுபோன்ற விபத்துகள் தொடர்கதையாகிவிட்டதாகவும் எப்பொழுதும் அலட்சிய போக்குடனேயே செயல்படும் திமுக அரசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் EPS தெரிவித்துள்ளார். கல்விதான் நமக்கான ஆயுதம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். UPSC தேர்வில் 57 தமிழக மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர்களுக்கான பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்பொழுது அவர் மாணவர்கள் மீதும் நான் முதல்வன் திட்டத்தின் மீதும் வைத்த நம்பிக்கை பலனளித்திருப்பதாகவும் கூறினார். மேலும் கல்விதான் நமக்கான ஆயுதம் என்றும் எந்த இடர் வந்தாலும் கல்வியை கைவிட்டுவிடக் கூடாது என்றும் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு பணக்கடன்கள் வழங்குவோர் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்கான சட்ட முன்வடிவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அதில் கடனை வலுக்கட்டாயமாக வசூலிப்பதால் பொதுமக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாவதால் கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாஜகவுடனான கூட்டணி குறித்து தமிழக சட்டப்பேரவையில் ஏற்கனவே விவாதங்கள் நடைபெறும் நிலையில் இன்று மீண்டும் திமுக அதிமுகவினர் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கூடா நட்பு கேடாய் முடியும் என்று அதிமுகவினரை பார்த்து துணை சபாநாயகர் பிச்சாண்டி கூறினார். இதற்கு கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சொன்னது என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பதிலளித்தார். அவரை தொடர்ந்து பேசிய SP வேலுமணி 1999இல் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த போது கூடா நட்பு எப்படி இருந்தது என்று கேள்வி எழுப்பினார்.
முன்னாள் சட்டமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் 35,000 உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் நிதித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முன்னாள் சட்டமன்ற மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு மாத ஓய்வூதியம் 30,000 35,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும், அவர்களின் குடும்ப ஓய்வூதியம் 17,500 ரூபாயாகவும், உறுப்பினர்களுக்கான மருத்துவப்படி 1 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்படும் 18% ஜிஎஸ்டி வரி தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும், ஆனால் 18% ஜிஎஸ்டி தொகை கட்டப்பட வேண்டியிருப்பதால் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை இருப்பதாகவும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி தமிழகத்தில்தான் அதிகமாக ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும், தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் மீது விதிக்கப்படும் 18% ஜிஎஸ்டி வரியை தமிழக அரசை ஏற்கும் என்றும் தெரிவித்துள்ளார். லைட்டரை தடை செய்ய முதலமைச்சரின் அனுமதி பெற்று விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். லைட்டரை பயன்படுத்துவதால் தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்படுகிறது. ஆகவே அதனை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிய வேண்டிய லைட்டரால் மிகப்பெரிய பிரச்சனை உள்ளதால் முதலமைச்சரின் உத்தரவை பெற்று விரைவில் லைட்டரை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நான் பார்த்து வளர்த்த பிள்ளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவரை முத்தமிட ஆசை என்று அமைச்சர் துரைமுருகன் சட்டப்பேரவையில் உருக்கமாக பேசியுள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் மற்றும் அமைச்சரவை மீதான பதிலுரையில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், ஆளுநர் நிறுத்தி வைத்த மசோதாவுக்கு சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தின் மூலம் வரலாற்று வெற்றி பெற்றவர் முதலமைச்சர் என்று பெருமிதம் பேசினார். மேலும், நான் பார்த்து வளர்த்த பிள்ளை முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இந்தியாவில் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீமானின் பாதுகாவலர் அமல்ராஜ் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் மனு அனுப்பியுள்ளார். அதில் காவல் நிலையத்தில் தம்மையும் சுபாகரையும் போலீசார் ஃபைபர் பைப்பால் தாக்கியதாகவும், முட்டி போட வைத்து துன்புறுத்தியதுடன் சுபாகரை சாதி பெயரை கூறி இழிவுபடுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மனித உரிமைகளை மீறிய நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் உள்ளிட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமல்ராஜ் அளித்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சீமான் வீட்டு வாசலில் ஒட்டிய சம்மனை கிழித்தது தொடர்பாக பாதுகாவலர் அமல்ராஜை நீலாங்கரை போலீசார் கைது செய்தது குறிப்பிடத்தக்கது. கோவில் குடியிருப்பில் வசிப்பவர்களின் வாடகை உயர்வை குறைத்து புதிய அரசாணை வெளியிடப்படும் என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது பேசிய திமுக உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், கோவில் குடியிருப்பில் வசிப்பவர்களிடம் வசூலிக்கப்படும் குத்தகை வாடகை தொகை அதிகரிப்பால் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும், ஆகவே அரசாணை எண் 298 அடிப்படையில் வாடகையை வசூலிக்க அரசு முன்வருமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர்பாபு, 3 ஆண்டிற்கு 15% வாடகை உயர்வு என்பதை குறைத்து 1%, 2% என்ற அளவிற்கு புதிய அரசாணை வெளியிட முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக உறுப்பினரை தாக்கியதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது போடப்பட்ட கொலை முயற்சி வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலின் போது திமுக உறுப்பினர் நரேஷ்குமாரை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட 40 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜெயக்குமார் தொடர்ந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசியல் உள்நோக்கத்துடன் வழக்கு பதியப்பட்டிருப்பதாக ஜெயக்குமார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குற்றத்திற்கு தகுந்த சாட்சிகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று கூறி நீதிபதி இளந்திரையன் உத்தரவிட்டார். பாஜகவின் ஏஜென்ட் போல ஆளுநர் RN ரவி செயல்படுவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடுமையாக சாடியுள்ளார். ஆளுநர் பதவியில் இருந்து RN ரவியை நீக்க வலியுறுத்தி சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்பொழுது வக்ஃப் திருத்த சட்டத்தை கண்டித்தும் ஆளுநர் பதவியில் RN ரவியை நீக்க வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பின்னர் பேசிய வைகோ, உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மூலம் மூக்கு உடைப்பட்ட பின்பும் கூட துணைவேந்தர் மாநாட்டை ஆளுநர் நடத்தியிருப்பதாக விமர்சித்தார். காஷ்மீருக்கு சுற்றுலா சென்றிருந்த தமிழக மக்கள் 26 பேர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர்.
ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 25க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் அங்கு சுற்றுலா சென்ற தமிழக மக்களை உடனடியாக அழைத்து வர முதலமைச்சர் உத்தரவிட்டார். அதன்படி 2வது நாளாக சென்னை அழைத்து வரப்பட்ட 26 பேரை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வரவேற்று அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகனங்கள் மூலம் வீடுகளுக்கு அனுப்பி வைத்தார். கடையம் அருகே கொடுக்கல் வாங்கல் தகராறில் கட்டிட தொழிலாளி வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புதூரைச் சேர்ந்தவர் ஆமோஸ். 26 வயதான இவர் கட்டிட வேலை செய்து வந்துள்ளார். இவருக்கு மனைவி மற்றும் 2 வயதில் மகள் உள்ள நிலையில் வேலை பார்த்து வரும் இடத்தில் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக தகராறு இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் ஆமோஸ் வீட்டில் இருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் வீடு புகுந்து ஆமோஸை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஆமோஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி கொலையாளியை தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். வரும் மே மாதம் 11ஆம் தேதி மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் நடைபெறவுள்ள சித்திரை முழு நிலவு மாநாட்டிற்கான முதல் பாடலை வெளியிட்ட பின் நிகழ்ச்சியில் பேசிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றார். மகளின் வாழ்க்கை பறிபோனதால் திருப்பத்தூர் அருகே ரயில் முன் பாய்ந்து பெற்றோர் தற்கொலை செய்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரைச் சேர்ந்த குமார் கவிதா தம்பதியரின் 17 வயது மகள் காவியா அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்தி என்ற இளைஞரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். பெற்றோர் சம்மதம் தெரிவித்திருந்த நிலையில் இருவரும் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் குழந்தை திருமணம் நடைபெற்றதாக பர்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் காவியா தற்கொலைக்கு முயன்று சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவியாவின் பெற்றோர் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்தனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே 2வது திருமணம் செய்து கொண்ட காவலர் முதல் மனைவியை வீட்டை விட்டு துரத்தியுள்ளார். வாழ வழியின்றி நிர்கதியாக நிற்கும் பெண் கணவர் வீட்டின் முன்பு 15 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். தெற்கு காட்டூர் பகுதியைச் சேர்ந்த காவலர் அருண் பிரபு என்பவருக்கும் ராசாத்தி என்பவருக்கும் கடந்த 2006ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்ற நிலையில் அண்மையில் பெண் காவலர் ஒருவரை அருண் பிரபு திருமணம் செய்து கொண்டுள்ளார். முன்னதாக ராசாத்தியை தாக்கியதுடன் அவரை வீட்டில் இருந்து அருண் பிரபு வெளியேற்றியுள்ளார். மகளிடம் ஆபாசமாக பேசிய ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தந்தை மனு அளித்துள்ளார். வீரியப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரின் மகள் உடையப்பட்டியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அரசு உதவித்தொகை பெறுவதற்காக விடுப்பு எடுத்த தனது மகள் மற்றும் மகனை தமிழ் ஆசிரியர் வெங்கடாச்சலம் என்பவர் சாதி பெயரை குறிப்பிட்டு திட்டியதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் நாகராஜ் புகார் மனு அளித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள முக்கிய கோவில்களில் ராகுகேது பெயர்ச்சியையொட்டி ராகுகேது பகவானுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்ற நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கும்பகோணம் அருகில் உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில், மயிலாடுதுறை மாவட்டம் கீழப்பெரும்பள்ளத்தில் அமைந்துள்ள சவுந்தரநாயகி சமேத நாகநாத சுவாமி கோவில், திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்புரத்தில் அமைந்துள்ள ராகுகேது பகவான் கோவில் ஆகிய ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பூலோக வைகுண்டமாக வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான சித்திரை தேரோட்டம் இன்று நடைபெற்றது. பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என்று பக்தியுடன் முழக்கமிட்டவாறு தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தேரோட்டத்தில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை என பல மாவட்டங்களில் இருந்து வந்த பக்தர்கள் பங்கேற்று நம்பெருமாளை வழிபட்டனர். இந்தியா சிந்து நதி நீர் வழங்குவதை நிறுத்தினால் தண்ணீருக்கு பதிலாக இந்தியர்களின் ரத்த ஆறு ஓடும் என்று பாகிஸ்தான் மக்கள் கட்சித் தலைவர் பிலாவல் பூட்டோ அறிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் பங்கீட்டினை தற்காலிகமாக மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ள நிலையில் இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள பிலாவல் பூட்டோ, சிந்து நதி எங்களுடையது என்றும் அதை தடுத்து நிறுத்தினால் அதில் நீருக்கு பதிலாக இந்தியர்களின் ரத்தம் பாயும் என்று அறிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீர் பகல்காம் தாக்குதல் தொடர்பாக நடுநிலையான விசாரணைக்கு தயார் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகம் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில்
அபோதாபாத்தில் உள்ள ராணுவ அகாடமி விழாவில் பேசிய பாகிஸ்தான் பிரதமர் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் குறித்த நடுநிலை மற்றும் வெளிப்படையான விசாரணையில் பங்கேற்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று ஈரான் அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகள் இடையே மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று ஈரான் அமைச்சர் சையத் அப்பாஸ் அராச்சி தெரிவித்துள்ளார். இது ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராச்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவும் பாகிஸ்தானும் எங்கள் சகோதர நாடுகள், எங்கள் இடையே 100 ஆண்டு பழமையான கலாச்சார மற்றும் நாகரிக உறவுகள் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். பகல்காம் சம்பவம் போல கடினமான காலங்களில் இந்தியாவுடன் துணை நிற்போம் என்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இலங்கையின் ஒற்றுமையை நமது உறுதிப்பாட்டையும் பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தெரிவித்ததாக கூறிய அவர், இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தங்கள் இதயங்கள் அஞ்சலி செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் மீது இந்தியா போர் தொடுப்பதற்கான கருத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பகல்காமில் நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலுக்கு பின் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்களை நாளைக்குள் வெளியேற மத்திய அரசு கெடு விதித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய சித்தராமையா, பாகிஸ்தானுடனான போருக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கவில்லை என்றும், பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடுகளே முக்கிய காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கல்லூரி விடுதியில் மாணவர் ஒருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணன் கோவில் பகுதியில் செயல்பட்டு வரும் கலசலிங்கம் பல்கலைக்கழக விடுதியில் தெலுங்கானாவைச் சேர்ந்த ஹர்ஷித் என்ற மாணவர் தங்கி படித்து வந்தார். இந்நிலையில் வகுப்பறையில் இருந்து வெளியேறி விடுதிக்கு சென்ற அந்த மாணவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். இந்த கல்லூரியில் மாணவர்கள் இறப்பு சம்பவம் அடிக்கடி அரங்கேறி வருவதாகவும், இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை வலுத்துள்ளது. தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் விலை கடும் உயர்வை கண்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை உச்சம் தொட்டுள்ளது. 1 கிலோ ஷீலா மீன் 1500 ரூபாய்க்கு விலை போனது. இதேபோன்று விலை மீன், பாறை, நண்டு உள்ளிட்டவைகளின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. மதுரை மாவட்டம் கீழக்கரை ஜல்லிக்கட்டு போட்டியின் போது உணவு, தண்ணீர் வழங்காததால் சோர்வடைந்ததாக மாடுபிடி வீரர்கள் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. போட்டியில் பங்கேற்ற வீரர்களுக்கு தண்ணீர், உணவு என போதிய அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே வெயிலின் தாக்கத்தால் வீரர்கள் சோர்வடைந்து களத்திலேயே மயக்கமடைந்ததுடன் பரிசோதனை செய்யும் மருத்துவர்களுக்கும் உணவு பற்றாக்குறை இருப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள், பார்வையாளர்கள் என 43 பேர் காயமடைந்துள்ளதுடன் 7 பேர் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் காய்கறிகளின் விலை வீழ்ச்சியடைந்ததால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பசாரில் உள்ள காய்கறி மார்க்கெட்டில் 70க்கும் மேற்பட்ட மொத்த மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் உள்ளன. இங்கு கடந்த சில தினங்களாக காய்கறியின் வரத்து அதிகரிப்பால் அவற்றின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. 25 கிலோ கொண்ட தக்காளி கூடை ஒன்று 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 120 ரூபாய் வரையே விற்கப்படுகிறது. 1 கிலோ தக்காளி 3 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரையே விற்கப்படுகிறது. இதேபோல சுரைக்காய், வெண்டைக்காய், மாங்காய், தேங்காய் மற்றும் முருங்கைக்காய் உள்ளிட்ட அனைத்து காய்கறிகளின் விலையும் வீழ்ச்சியடைந்துள்ளன. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியில் பூக்கள் விலை குறைந்ததால் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பண்ணைப்புறம், பல்லவராயன்பட்டி, புலிக்குத்தி, தேவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் பூக்கள் விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விளைச்சல் அதிகரித்ததால் மலர்களின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்ற செண்டு மல்லி தற்பொழுது 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் மலர் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நெல்லை அருகே சாலையில் நடந்து சென்ற இளம்பெண் மீது ஆட்டோ மோதிய சிசிடிவி காட்சிகள் வைரலாக பரவி வருகிறது. நெல்லை மாவட்டம் சிவந்திபுரம் அருகே உள்ள வராகபுரம் நடுத்தெருவைச் சேர்ந்தவர் இசக்கியம்மாள். இவர் சிவந்திபுரம் மெயின் ரோட்டில் நடந்து சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த ஆட்டோ இசக்கியம்மாள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற காட்சி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது.
தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட வெப்பநிலை அதிகமாகவும் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, தேனி மாவட்டங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், கரூர் மற்றும் மதுரையில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை, காரைக்காலில் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோத்தகிரி அருகே உலாவிய கரடியால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் தற்பொழுது யானை, சிறுத்தை, புலி, கரடி, காட்டெருமை என வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் கோத்தகிரி அருகே உள்ள கேர்பன் கிராமத்தில் இரவு 9 மணி அளவில் கரடி ஒன்று வெகு நேரமாக உலாவியதால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அவதியடைந்தனர். தொடர்ந்து விலங்குகள் கிராமத்தில் உலா வருவதால் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் அதிமுகவைச் சேர்ந்த இரு தரப்பினரால் சலசலப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் KP முனுசாமி தலைமையிலும் மக்களவை உறுப்பினர் தம்பிதுரை தலைமையிலும் என அதிமுகவினர் இருதரப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் போச்சம்பள்ளியில் 4 வழி சாலையில் தம்பிதுரை தலைமையில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரம் குறித்து KP முனுசாமி தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஆனால் தம்பிதுரை அதற்கு பதிலளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டதாக தெரிகிறது. இதனால் அதிமுகவினரிடையே சலசலப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாநகராட்சி அலுவலகத்தில் பொதுமக்களிடம் வசூலிக்கப்பட்ட 4,69,00,000 வரி பணத்தை மோசடி செய்த வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக வரி வசூல் மைய இளநிலை உதவியாளர் சரவணன், கண்காணிப்பாளர் சாந்தி உட்பட 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மோசடி செய்த பணத்தில் சரவணனிடம் தலா 30 லட்சம் பெற்றதாக திண்டுக்கலைச் சேர்ந்த இளஞ்செழியன் மற்றும் முரளி ஆகிய 2 போலீசார் கைது செய்துள்ளனர். இதனிடையே மோசடி பணத்தில் இருவரும் வாங்கிய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகளையும் போலீசார் தொடங்கியுள்ளனர். கர்நாடகாவிற்கு சுற்றுலா வந்த தமிழ்நாடு மருத்துவ மாணவிகள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சியில் உள்ள SRM மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 23 மாணவர்கள் கர்நாடகாவில் தண்டேலி, கோகர்ணா மற்றும் முருதேஸ்வர் ஆகிய இடங்களுக்கு சுற்றுலா சென்றனர். அப்பொழுது அங்குள்ள ஜடாயு தீர்த்த கடலில் குளித்தபோது அலையில் அடித்து செல்லப்பட்ட கனிமொழி மற்றும் இந்துஜா ஆகிய 2 நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனிடையே படகு மூலம் மீட்கப்பட்ட மாணவிகளின் உடல்கள் கார்வார் மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதுகுறித்து கோகர்ணா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பழமை வாய்ந்த வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலய திருத்தலத்தின் 148வது ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தையொட்டி சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் சின்னப்பா தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருக்கொடி பவனியை அடுத்து ஆலய முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள பொலனறுவை மாவட்டத்தில் வேளாண் அறுவடை முடிந்துள்ள நிலையில் உணவு தேடி யானைகள் கூட்டம் கூட்டமாக அந்த பகுதிக்கு படையெடுத்து வருகின்றன. பொலனறுவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வேளாண் அறுவடை முடிந்துள்ளது. இந்நிலையில் உணவு தேடி 100க்கும் மேற்பட்ட யானைகள் தங்கள் குட்டிகளுடன் கூட்டமாக படையெடுத்து வந்துள்ளன. அந்த யானைகளின் அழகை கண்டு ரசிக்கும் மக்கள் அதே நேரம் அவை குடியிருப்புகளுக்குள் வராத வகையில் குரல் எழுப்பி தடுத்து வருகின்றனர். பிரிட்டிஷ் இளவரசர் மீது பாலியல் புகார் அளித்து பரபரப்பை ஏற்படுத்திய பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணி எலிசபெத்தின் 2வது மகனும் இளவரசருமான ஆண்ட்ரூ தன்னை 17 வயதில் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக வெர்ஜினியா என்ற பெண் புகார் அளித்த சம்பவம் உலகளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்க கோடீஸ்வரர் ஜெஃப்ரி எஸ்டீன் தன்னை பாலியல் அடிமையாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்த வெர்ஜினியா ஆஸ்திரேலியாவில் உள்ள தனது வீட்டில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக மீனவர்களின் படகு என்று சந்தேகப்படும் படகை சிலாபம் பகுதி மீனவர்கள் மீட்டு கடற்கரையில் சேர்த்தனர். புத்தளம் மாவட்டத்தின் சிலாபம் கடற்கரையில் இந்தியாவிற்கு சொந்தமானது என்று சந்தேகப்படும் ஒரு மீன்பிடி படகு கரை ஒதுங்கியுள்ளது. இதனை கண்டு சிலாபம் மீனவர்கள் மீட்டு கரை சேர்த்துள்ளனர். இந்த படகில் பல குறிகளும் ஒரு எண்ணும் எழுதப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக கடற்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திரைப்பட இயக்குனர் நாகேந்திரன் திடீரென காலமானார். காவல் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாகேந்திரன் இயக்குனராக அறிமுகமானார். அவரது மனைவி இறந்த பின் தனியாக வசித்து வந்த அவர் தனது நண்பர்களுடன் வீட்டில் தூங்கியுள்ளார். பின்னர் அவரை எழுப்பிய நண்பர்கள் சுயநினைவின்றி இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.